இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட ஜெயிக்கணும்னு பார்த்தவங்களை விட நிறைய பேர் முன்னாடியே பங்களாதேஷ் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஜெயிக்கணும்னு பார்த்தவங்க தான் இங்க அதிகம். ஹர்மன் பிரீத் கடைசியா ஒரு அதிரடியான ஆட்டம் ஆடினாங்க. அந்த ஆட்டம் யூஸ் இல்லாம போயிடுச்சு. எப்படி ஓடிஐ வேர்ல்டு கப்ல விடாப்புடியா நின்னு இந்திய பெண்கள் ஆஸ்திரேலியாவை வெளியேற்றினாங்களோ 4 பேர் சத்தமே இல்லாம முடிச்சிருக்காங்க. லிச்ஃபீல்டு, மூனி 2 பேரும் சேர்ந்து 50 ரன் அடிச்சாங்க. அடுத்த பேரு பெரியும் கார்ட்னரோ 2 பேரும் சேர்ந்து 100 ரன் அடிச்சாங்க. 171 டார்கெட்டை அசால்ட்டா 2 பேரு 150 ரன் அடிச்சு மேட்ச முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கட்டாயமா லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல இருந்து எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி இந்தியாவுக்கு வர வேண்டியதுதான். நாம தோத்ததுக்கு ஆஸ்திரேலியன் பிளேயர் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, சவுத் ஆப்பிரிக்கா பெண்கள் உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. லார்ட்ஸ்ல நடக்கிற இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது இந்திய அணி தான். ஹர்மன் பிரீத் கவுர் கொஞ்சம் கூட யோசிக்காம பேட்டிங் எடுத்துட்டாங்க. எல்லாருமே டாஸ் ஜெயிச்சா இந்த கிரவுண்ட்ல போலிங் தான் எடுப்பாங்க. ஆனா இவங்க இந்த முடிவை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2.5 மீட்டர் சாய்வா இருக்கும். ஆகையனால சேஸ் பண்ணும்போது பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலேயே இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம அதிகமான டார்கெட்டை இவங்களுக்கு கொடுத்து இன்னும் பிரஷரை ஏத்தி அவங்கள பிரஷருக்குள்ளார அழுத்தியே நாம தோக்கடிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஆரம்பத்துல பேட்டிங் வந்த ஸ்மிருதி மந்தனாவும் சரி, ஷஃபாலி வர்மாவும் சரி ஒரே ஸ்ட்ராட்டஜியோட தான் வந்திருக்காங்க. அதாவது நாம அவசரப்பட்டு விக்கெட்டை கொடுக்க கூடாது, அடிக்கிற பால் ஒண்ணு வரும், அதுல மட்டும் அடிப்போன்ற சூழ்நிலையை மட்டும் தான் அவங்க ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஹேமில்டன் தான் வீசினாங்க. அந்த ஓவர்ல 3 சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சது. நெக்ஸ்ட் ஓவர் கிம் கார்த், இதுல எப்படியாவது கம்பேக் கொடுக்கணும்னு ஸ்மிருதி மந்தனா 2 4 கண்டினியூவா அடிக்கிறாங்க. அடுத்த ஓவர் ஹேமில்டன் அகைன் வந்து டாட் நிறைய வைக்கிறாங்க. ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் தான் கிடைக்குது. பவர் பிளே வாட்ச் யாரையாச்சும் ஒருத்தர டேக் ஆன் பண்ணி ஆகணும். கார்ட்னர் வந்தாங்க. ஷஃபாலி வர்மா கொஞ்சம் கூட யோசிக்கல, இவங்கள தான் டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு 6-4 அடிச்சு துவம்சம் பண்ணாங்க. பவர் பிளேவோட கடைசி 2 ஓவர் பெரியும் கார்த் கண்டிப்பா அதிகமான ரன் அடிக்கணும்னு தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஸ்மிருதி மந்தனாவும் சரி, ஷஃபாலி வர்மாவும் சரி தலா 7 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க இந்த 2 ஓவர்லயுமே. பவர் பிளே முடிஞ்சது 43 ரன்னுக்கு 0 விக்கெட் விழல. கண்டிப்பா ஓவருக்கு பவர் பிளே முடிஞ்ச உடனே 10 ரன் எடுத்துட்டு போனாதான் பெரிய டார்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்க முடியும். 7வது ஓவர் 8வது ஓவர் ரன்னே வரல. 11 ரன் மட்டும் தான் வந்தது 12 பாலுக்கு. இந்தியாவுக்கு பிரஷர் ஏறுது. ஆஸ்திரேலியா என்ன பண்ணிருப்பாங்க? இந்த பிரஷரோட நம்ம இன்னும் பிரஷரை பில்ட் பண்ணணும் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இத குறைக்கிற மாதிரி இந்த இடத்துல கார்ட்னர் கிட்ட ஓவரை கொடுத்தாங்க. ஆல்ரெடி ஷஃபாலி வர்மா புடிச்சு பொளந்து எடுத்தாங்க. மறுபடியும் ஸ்ட்ரைக்ல வந்து 6-4 அடிச்சு 12 ரன் அடிக்கிறாங்க. பட் அடுத்த ஓவர்ல இதே இன்டென்ட்டோட விளையாடினாங்க. மொலினியூ ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட் எடுத்து 34 ரன்ல காலி பண்ணாங்க. அடுத்ததா வந்த ஜெமிமா ஓடிஐ வேர்ல்டு கப்ல சேசிங்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக காப்பாத்துன மாதிரி இந்த போட்டியிலும் பெருசா ஏதோ ஒன்னு பண்ணி காப்பாத்துவாங்கன்றதா எண்ணம் தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. விக்கெட் விழுந்ததுமே நாம சைலண்டா ஆடணும் இல்ல பொலைட்டா ஆடணும்னு நினைக்காம வந்த உடனே 2 பவுண்டரி அடிச்சு 8 ரன் சேர்த்தாங்க அந்த ஓவர்ல. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 31 ரன் மட்டும் தான் கிடைச்சது. 10 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 74 ரன்னுக்கு ஒரு விக்கெட் மட்டும் தான் இழந்திருக்காங்க. 9 விக்கெட் கையில இருக்குது. மந்தனா கொஞ்சம் மந்தமாவே ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இன்டென்ட்டை மாத்தினா மட்டும் தான் இந்த இடத்துல பெரிய டார்கெட்டை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்க முடியும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 170 டார்கெட்டை கொடுத்தா ஆஸ்திரேலியா 6-4 அடிக்கணும்ன்ற சூழ்நிலையிலேயே கண்டிப்பா எல்லாரும் அவுட் ஆகுவாங்க. அந்த எண்ணத்துல மட்டும் தான் இந்த கிரவுண்ட்ல பேட்டிங் எடுத்திருக்காங்க. 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் 30 பாலுக்கு 37 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க இந்திய அணி. அதுல மொலினியூ ஓவர்ல 8 ரன் அடிச்சிருக்காங்க. ஹேமில்டன் ஓவர்ல 9 ரன் அடிச்சிருக்காங்க. சுதர்லாந்து ஓவர் 2 ஓவர் வீசி இருக்காங்க. அதுல 17 ரன் மட்டும் தான் கிடைச்சது. இந்த இடத்துல ஜார்ஜியா வேராம் ஓவர்ல 3 ரன் அடிச்சிருக்காங்க. ஆனா அதே ஓவர்ல மந்தனா விக்கெட்டும் காலி, அதாவது ரன் அவுட் ஆகி இருக்காங்க. ஜெமிமா இந்த இடத்துல பிரஷரை ஃபீல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மந்தனா போனது இந்தியாவுக்கு பிரஷர்னா நாம மந்தனாவை அவுட் ஆகிட்டுமேன்னு சொல்லிட்டு ஜெமிமாவுக்கும் ஒரு பிரஷர். இந்த இடத்துல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்கன்னு தெரியல. 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 111 ரன்னுக்கு 2 விக்கெட் காலி. இப்ப இன்டென்ட் 2 பேர்ல ஒருத்தர் மாத்தியே ஆகணும். ஆனா கடைசி வரைக்கும் இவங்க மாத்தவே இல்ல. 16வது ஓவர் 17வது ஓவர் 18வது ஓவர் 18 பாலுக்கு 23 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. 11 பால் டாட். இவங்க 2 பேர்ல ஒருத்தர் இன்டென்ட்டை மாத்தியே ஆகணும், அதிரடியா ஆடி ஆகணும் எல்லாரும் எப்ப நினைச்சிருப்போம்? 16வது ஓவர் 17வது ஓவர். ஆனா இவங்க 2 பேர் எப்ப தெரியுமா நினைச்சாங்க? 19வது ஓவர் தான் நினைச்சிருக்காங்க. சுதர்லாண்ட 6-4 அடிச்சு யாரு ஜெமிமா டேக் ஆன் பண்ணிருக்காங்க. 13 ரன் கிடைச்சது. அதோட ஜெமிமா 28 பாலுக்கு 34 ரன் அடிச்சு ரிட்டையர்ட் அவுட் ஆகி பெவிலியன் போயிட்டாங்க. ரிச்சா கோஷ் உள்ள வந்தாங்க. உள்ள வந்ததுமே மொலினியூ 3 ஓவருக்கு 23 ரன் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா இந்த ஓவர் டாட் வைக்க போறாங்க தான் நினைச்சோம். ஆனா இந்த இடத்துல ரிச்சா கோஷ் ஸ்ட்ரைக்கை தூக்கி ஹர்மன் பிரீத் கவுர் கிட்ட கொடுத்துட்டாங்க.
ஹர்மன் பிரீத் கவுர் கொஞ்சம் கூட யோசிக்காம கேப்டனா பெரிய நாக்க விளையாடிட்டாங்க. 3 6 தரமான 6. எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். கோலி எல்லாம் பாக்குறாரு, வேற மாதிரி இருந்தது மேட்ச். அவரே செலிப்ரேட் பண்றாரு ஒவ்வொரு 6க்கும். அந்த மாதிரி ஆடின நாக்குல தீப்தி சர்மா கடைசியா ஒரு 4 அடிச்சு இந்தியா 170க்கு 4 விக்கெட்டை இழந்து ஆஸ்திரேலியாவுக்கு 171 டார்கெட்டை கொடுக்குறாங்க. ஆஸ்திரேலியா ஒரு பிளான போட்டாங்க. லிட்ச்ஃபீல்டு உள்ள எடுத்துட்டு வந்தது பெரிய பிளஸ் ஆயிடுச்சு. இப்ப பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுல்ல. ஆனா இந்தியாவோட நம்பிக்கை என்ன தெரியுமா? ஸ்ரீசரணி தான். கண்டிப்பா இந்த சீரீஸ்ல அதிகமா விக்கெட் எடுத்த இவங்க தான் இந்த போட்டியில ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு கேப்டனும் நம்புறாங்க, இந்திய ரசிகர்களும் நம்பினாங்க. ரேணுகா சிங் வீசின ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஜார்ஜ் அவல் இன்டென்ட் வேற மாதிரி இருந்தது. நான் அதிரடியா தான் ஆட போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சாங்க. ஆனா அடுத்த பால் LPW. ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர் முடியும் போது 11 ரன் கிடைச்சது. அடுத்த ஓவர்ல கிராந்திக் அவுட் 2 பவுண்டரியை கொடுக்குறாங்க. 12 ரன் கிடைக்குது. 2 ஓவருக்கு 23 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை மட்டும் தான் இழந்திருக்காங்க. இன்டென்ட்டை மொத்தமா மாத்திட்டாங்க. ஆனா அடுத்த 2 ஓவர்ல மொமெண்டத்தை அப்படியே இந்தியா பக்கம் திருப்பினாங்க. ஷஃபாலி வர்மா 1 ரன், இன்னொரு பக்கம் ரேணுகா சிங் 1 ரன். 2 ஓவருக்கு 2 ரன் மட்டும் தான் கொடுத்தாங்க. இப்ப நீங்க அடிச்சீங்களா, இப்ப நாங்க அடிக்கிறோம்னு சொல்லிட்டு அடுத்த 2 ஓவர்ல பவர் பிளேல 12 ரன் அடிக்கிறாங்க. மொத்தமா பவர் பிளே முடியும் பொழுது 49 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து இந்த இடத்துல 84 பாலுக்கு 122 அடிக்கணும்ன்ற சூழ்நிலைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் ஸ்ரீசரணி, தீப்தி சர்மா 2 பேரும் 2 ஓவரை பிரிச்சு போட்டாங்க. ஸ்ரீசரணி மேல எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு, விக்கெட் இவங்க தான் எடுக்க போறாங்கன்னு. நினைச்ச மாதிரியே 7வது ஓவர்ல லிட்ச்ஃபீல்டு 24 ரன்ல காலி பண்றாங்க. லிட்ச்ஃபீல்டும் 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சாங்க. 9வது ஓவர்ல 3 தீப்தி சர்மா விக்கெட் எடுக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த பார்ட்னர்ஷிப் போட்ட 2 பேருமே பிரிச்சு 72 ரன்னுக்கு 3 விக்கெட்டை காலி பண்ணி இந்தியா ஒரு தரமான நிலையில தான் இருந்தாங்க. ஏன்னா 60 பாலுக்கு 99 அடிக்கணும். பிரஷர் முழுக்க ஆஸ்திரேலியா மேல போயிடுச்சு. ஆனா இந்த பிரஷர் அப்படியே கண்டினியூ பண்ணணும்ன்றதுக்காக ராதா யாதவ் 7 ரன் கொடுக்குறாங்க. ஷஃபாலி வர்மா 6 ரன் கொடுக்குறாங்க. கண்டிப்பா மேட்ச் இந்தியாவுக்கு தான் வரப்போகுது அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனா அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ராதா யாதவை டேக்கன் பண்ணி 17 ரன் அடிச்சாங்க. 2 6 ஒரு 4 சொல்லிட்டு. நெக்ஸ்ட் தீப்தி சர்மா இடையில 7 ரன் கொடுத்தாலும் ஸ்ரீசரணி மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆல்ரெடி இருந்துச்சு. மறுபடியும் அவங்க எதனா ஒண்ணு பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க ஓவர்ல 16 ரன் போச்சு. மொத்தமா 15 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 125 ரன்னுக்கு 3 விக்கெட் காலி. 30 பாலுக்கு 46 அடிக்கணும். மொமெண்டம் ஃபுல்லா இந்தியா பக்கம் திரும்பிடுச்சு. இப்ப கடைசியா ஒரு 4 ஓவர் வீசி இருப்பாங்கல்ல, இந்த 16 15 14 13 இந்த 24 பால்ல 51 ரன் அடிச்சிருக்காங்க. ஏன்னா 16வது ஓவர்ல ஷஃபாலி வர்மா 12 ரன் விட்டு கொடுத்திருக்காங்க. 24 பாலுக்கு 34 அடிக்கணும். கண்டிப்பா 10 ரன் லீடா தான் இருக்குது. இப்போ ஏதாவது 2 ஓவரை டாட் வச்சு ஒரு விக்கெட்டை 2 விக்கெட்டை எடுத்தா அப்படியே மூமெண்டம் இந்தியா பக்கம் திரும்பும். ஆனா பெரிய சரி, இன்னொரு பக்கம் கார்ட்னரும் சரி, 2 பேருமே அதுக்கு இடமே கொடுக்கல. செம்மடி அடிச்சாங்க. ரேணுகா சிங் வீசின 17வது ஓவர்ல 17 ரன் அடிச்சாங்க. தீப்தி சர்மா வீசின 18வது ஓவர்ல 12 ரன் அடிச்சாங்க. கடைசியா ஸ்ரீசரணி ஓவர்ல தேவையான 5 ரன் அடிச்சு 6 விக்கெட் வித்தியாசத்துல இந்தியாவை வீட்டுக்கு பேக் பண்ணி இருக்காங்க. இப்போ செமி ஃபைனல் ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் விளையாட இருக்காங்க. பெரி 38 பாலுக்கு 56 ரன். இன்னொரு பக்கம் கார்ட்னர் 29 பாலுக்கு 53 ரன். இதுல ஸ்ரீசரணி மட்டும் ஒரே ஓவர்ல 16 ரன் கொடுத்திருக்காங்க. மொத்தமா 32 ரன் தான் அவங்க விட்டு கொடுத்திருக்குது. 4 ஓவருக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இவங்கள தவிர பெருசா வேற யாருமே போடல. இந்த போட்டியில ஒருவேளை மந்தனா அவுட் ஆகாம இருந்தா ஸ்கோர் கொஞ்சம் வேற மாதிரி போயிருக்குமோ. இவங்க 16வது ஓவர்ல இருந்து 18வது ஓவர் வரைக்கும் சிங்கிள் ரொட்டேட் பண்ணாம 6 4 அடிச்சிருந்தா கண்டிப்பா 200 டார்கெட் செட் பண்ணிருக்கலாமோ. இந்த மாதிரி டவுட் உங்களுக்கு எதனா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.